ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் களத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான மகளிருக்கு மாதம் 2500 உரிமைத் தொகை மற்றும் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் வழங்கும் விடியல் பயணம் திட்டம் ஆகியவை எப்பொழுது அமலுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இந்த சூழலில் தாவேகாவின் மூத்த நிர்வாகியும் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சருமான செங்கோட்டையன் கோவையில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. இது குறித்து முக்கியமான விளக்கம் ஒன்று அளிச்சிருக்காராம். கடந்த 2 நாட்களாக கோவையில் உள்ள தனது உறவினர் மருத்துவமனையில் வழக்கமாக முழு உடல் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சென்னை புறப்பட்டிருக்காரு. அதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் தனது உடல்நிலை தற்பொழுது சீராகவும் நன்றாகவும் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் தாவேக அரசின் முக்கிய வாக்குறுதிகளான மகளிருக்கு 2500 வழங்கும் திட்டம் மற்றும் விடியல் பயணம் திட்டம் எப்பொழுது செயல்படுத்தப்படும் என கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்று சுட்டி காட்டியிருக்காரு. தற்போதைய அரசின் நிதி நிலைமைக்கு ஏற்ப ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிகளும் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் உறுதியளிச்சிருக்காரு.